ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2 சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வீடியோவில் காட்டியிருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, வெங்காயம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் நம்ம ஒரு லேசாக வதக்கிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வதக்கிக்கணும். ஏன் இது வதக்கி சேர்க்குறோம் அப்படின்னா, பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் இந்த சட்னிக்கு தூக்கலாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ. அதை லைட்டாக வதக்கிட்டு நம்ம சேர்த்து சட்னி அரைக்க போகிறோம். தேவையான பொருட்களை போட்டு அந்த வதக்கினதையும் போட்டு சட்னி அரைக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம். இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக வச்சு நம்ம இட்லிக்கு மெத்துன்னு இட்லியை சுட்டு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு, நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, கடுகு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு நம்பர் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளித்தோடனே சட்னியில் கொட்டிட வேண்டியதுதான். அது மிக்சியை கழுவின தண்ணியில் நல்லா தண்ணியாக நம்மளுக்கு சட்னி இருந்துச்சுன்னா இட்லியில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும், வாசமாக இருக்கும். அடுத்து நம்ம தக்காளி சட்னி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் காட்டிருக்கிற பொருள்: ஒரு தக்காளி, கொஞ்சம் 5-10 சின்ன வெங்காயம் எல்லாம் எடுத்துக்கோங்க. கடாயை சூடு பண்ணிக்கோங்க. ஒரு வரமிளகா 3 போட்டுக்கோங்க. புளி கொஞ்சம், பூண்டு, உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பு எடுத்து எண்ணெய் சூடானவுடனே 2 ஸ்பூன் தேவையான அளவு 3 ஸ்பூனில் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா செவக்க அதை வறுக்கணும். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி செஞ்சோன்னா கெடாமல் இருக்கும். நல்லா சிவப்பாக அரைக்க வறுத்துட்டு அதில் 3 பட்டை மிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா வெங்காயம் நிறம் மாறணும், நல்லா வதக்கியிருக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி, உங்களுக்கு தக்காளி எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. நான் 1 தான் போட்டேன், எங்களுக்கு 2 பேருக்கு அளவுக்கு 1 தான் போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலையோட ஸ்மெல் இதில் நம்ம வதக்கி சேர்க்குறப்போ, நல்லா சட்னி அரைக்கிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. நம்ம இதில் தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா, கொஞ்சோண்டு புளி, அப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் சேர்த்து ஒரு வதக்கிட்டு ஆறின அப்புறம் நல்லா ஆறணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆறினவுடனே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிற வேண்டியதுதான். நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு: நல்லெண்ணெய், கடலெண்ணெய், ஏதாவது ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. உளுந்தம்பருப்பு நிறையா போடக்கூடாது, கொஞ்சோண்டு தான் போடணும். இது நல்லா தாளித்த பிறகு கருவேப்பிலை, தாளித்து சட்னியில் சேர்த்துடலாம்.
இட்லி தோசை ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் சட்னி. துவையலாகவும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.